நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் அடுத்தடுத்து ட்ரெண்டிங்ல குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து தவறாம கிடைக்கும். அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம 2030லேருந்து செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ஜோன கரெக்ட்டா ரீச் பண்ணிட்டு, இந்த இடத்துல இருந்து ஒரு டீப்பாவே ஃபால் ஆயிருக்கு. நம்மளோட டார்கெட் பிரைஸ ரீச் ஆயிட்டு, இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் அப்ளை பண்ணி மார்க்கெட் வந்து கிளியரா புல்லிஷா இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட விஐபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க ஃபாரெக்ஸ்ல பேசிவ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட காப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணி பேசிவ் ஆட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு தெளிவாகவே கிடைக்கும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல் ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு டே கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் கிளியரா டிரா பண்ணியாச்சு. அடுத்தபடியா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து அந்த ஜோனை டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ 2026லேருந்து 2035 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிறது வந்து 2044லேருந்து 2050 அப்படிங்கிறது நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் கூட 2050 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் 2000 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோனா இருந்துச்சு. ஸோ அத வந்து நம்ம S1 மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக் 1980 போகும்னு நினைச்சோம். 83 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நம்மளோட 2வது சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா, நமக்கு 1937 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் வந்து டீப்பா ஃபால் ஆகுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு செல் தான் ஆக போகுது அப்படிங்கிறது. எந்தெந்த இடத்துல இருந்து செல் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டீடைல் ப்ரொஜெக்ஷனா சொல்லப் போறேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எந்தெந்த இடத்துல பை எடுக்கணும், எந்தெந்த இடத்துல செல் எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோல சொல்றேன். ஸோ கவனமா கேளுங்க. நம்மளோட ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு ஷார்ட் தான் ஆக போகுது. எந்த ஜோன்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, 2026ல இருந்து நமக்கு வந்து ஃபால் ஆக போகுது. ஸோ நம்ம இங்கிருந்து செல் எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம 2038 வரைக்கும் நம்ம வந்து செல் எடுக்கலாம். இந்த இடத்துல 2025ல இருந்து 38 போற வரைக்கும் நம்ம எந்த இடத்துலனாலும் செல் வைக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2054 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். மேபி லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹையரா வச்சிருக்கோம். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 2000. அந்த 2வது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980. 3வது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1949. ஸோ இந்த டார்கெட் வந்து 1 மாசத்துல ரீச் ஆகுமா, 2 வாரத்துல ரீச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாசத்துல ரீச் ஆயிடும். ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. பை கால் எடுக்கிறவங்க ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா எடுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆக போகுது. அதோட ஒரு பாத்வே பார்க்கும்போது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லிருவேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஓப்பன் ஆனதுமே ஒரு ஹையா போகும். ஒரு 2030ல இருந்து ஒரு டீப்பா ஒரு ஃபால் ஆகுறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல எதுவும் நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஹை போகும். இந்த இடத்துல ஹை போயிட்டு இந்த இடத்துல ஒரு சுத்த விட்டுட்டு மார்க்கெட் வந்து ஒரு டீப்பாவே ஒரு ஃபால் ஆகும். ஸோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போனதுமே நீங்க வந்து செல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். 2028ல இருந்து 2038 போற வரைக்கும் நீங்க வந்து கிளியரா ஒரு செல் எடுத்துக்கலாம். டார்கெட் பிரைஸ் 1 வந்து 2006, டார்கெட் பிரைஸ் 2 வந்து 1980, டார்கெட் பிரைஸ் 3 வந்து 1950ல இருந்து இன்னும் டீப்பாவே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்த ரீச் ஆனதுமே நம்மளோட சப்போர்ட் பிளஸ் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆயிடும். ஸோ கிளியரா ஒரு டேப்லெட் போடுறேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்ததுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகும். அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஒபே, சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன். ஒபே, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் அட் 2030லேருந்து 38 வரைக்கும். 2030லேருந்து 38 வரைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேக் கலரில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஜோன் வந்து ஒபே பண்ணி மார்க்கெட் கீழே போகும். 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ 2010 அப்படிங்கிற ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தனால மார்க்கெட் மண்டே ஓப்பனிங் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகும். அதாவது 2013லேருந்து புல்லிஷ் ஆகி 2027, 2025 அந்த ஜோனுக்கு போகும். ஸோ அப்போ மண்டே கேண்டில் வந்து நம்ம கிளியரான ஒரு புல்லிஷ். ஸோ அப்போ மண்டே கேண்டிலுமே நம்ம வந்து அஸ்யூம் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மண்டே கேண்டில் வந்து புல்லிஷ் விழும். ஸோ புல்லிஷ் விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மண்டே கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் விழுது. கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு மண்டே கேண்டில் நமக்கு புல்லிஷ் விழுது. ஸோ புல்லிஷ் விழுந்தது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது 2026 வந்து நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணும்.
ப்ளஸ் இந்த 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு மண்டே கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒபே பண்ணும். மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒபே சப்போர்ட் அண்ட் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆனதுமே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு தயாராகிடும். ஸோ நமக்கு ஒன்று 2025 வந்து ஃபால் ஆகணும், இல்லை மேலே ஒரு விக் விட்டுட்டு 2039 ஃபால் ஆகணும். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாலே மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகிடும். திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து 2030 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக 2030 ஃபால் ஆகிடும். இன்கேஸ் திங்கக்கிழமை இந்த ஜோனை பிரேக் பண்ணி 2035 36 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பியரிஷ் அல்லது புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு 2037 அப்படிங்கிற ஜோன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதையுமே நம்ம ஒரு கிளி ஜோசிய மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமை கேண்டில் 2030 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். பிரேக் ஆகல அப்படின்னா ஃபால் ஆகிடும். ஸோ ஓவரால் மார்க்கெட் ஒன்று 2028 ஃபால் ஆகும், இல்லை 2038 ஃபால் ஆகும். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு என்னென்ன ரீசனால வந்து கோல்டு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது எனக்கு வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும்போது மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஃபால் ஒரு புல்லிஷ் ஒரு அதாவது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணிட்டு இந்த இடத்துல சப்போர்ட்டை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ட்ரெண்ட் லைன் டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனை பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன் ஓடி நமக்கு லாங்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2986 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகும். அட் த சேம் டைம் நம்மளோட சப்போர்ட் ஹோல்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1992 நமக்கு வந்து சப்போர்ட் ஹோல்டிங் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நம்ம கிளியராக வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு ட்ரையாங்கிளாக நான் வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதால மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மார்க்கெட் வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிளியராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட டாப்பில் வந்து இங்கே பொசிஷன் எடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு செல் எடுக்கலாம். ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு செல் எடுக்கலாம். மேபி இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும், இங்கே ஒரு செல் எடுக்கலாம். ஸோ செல்லிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங் ட்ரையாங்கிளை பொறுத்தளவுக்கு நம்ம 2030 ஒரு செல் எடுக்கலாம். அண்ட் தென் 1990 ஒரு செல் எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் கொடுக்கும், இந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணும். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம் அப்படின்னா டிசைனிங் ட்ரையாங்கிள் பொறுத்தளவுக்கு அதோட ஸ்விங் ஹையில் வைப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா 2054. ஸோ நம்ம டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்தளவுக்கும் நமக்கு 2054 அப்படிங்கிறது கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ கோல்டோட ஓவரால் ப்ரொஜெக்ஷன் சொல்லிடுறேன். கோல்டு வந்து டே கேண்டில் வந்து ஒரு கிளியராக ஒரு பேரல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி ஒரு 2000 பிரேக் பண்ணதுனால 2030 2038 அப்படிங்கிற ஜோன் போகும்போது ஸோ இந்த இடத்துக்கு போனதுமே நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகும். இன்கேஸ் வந்து சப்போர்ட் ஒபே பண்ணல அப்படின்னா ஒரு பீரிஷோ அல்லது புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டீப்பாக ஃபால் ஆக போகுது. அந்த சார்ட் பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்கும் போது இந்த இடத்துல ஒரு செல் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் இடத்துல ஒரு செல் எடுக்கலாம். ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 2000, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980, மூணாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1944. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு ஓவரால் செல் தான் இருக்குது. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நியூஸஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் புதன்கிழமை நியூஸஸ் எதுவுமே கிடையாது. நமக்கு அட் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை தான் நியூஸஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் வந்து அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.